அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருது அறிவிச்ச உடனே இதுக்கு முன்னாடி தமிழ் நடிகர்கள் யாரா இந்த விருதை வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் அதிகமா தேட ஆரம்பிச்சிருக்காங்க. தேடவே வேணாம், அதுக்கு தானே நாங்க இருக்கோம். ஓகே, ஏகேவுக்கு முன்னாடி பத்மபூஷன் விருதை வின் பண்ண தமிழ் நடிகர்கள் யார் யாரு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். இப்போ மொத்தமா 139 பேர் பத்மபூஷன் விருதை வாங்க போறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த நல்லி துணிக்கடை உரிமையாளர்ல இருந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரி பலருமே இந்த விருதை வாங்க போறாங்க. இந்த விருது எப்ப வாங்க போறாங்க அப்படின்னா வரக்கூடிய மார்ச் மாதத்துல பிரதமர் முன்னிலையில குடியரசுத் தலைவர் கைகளால் இந்த விருதானது வழங்கப்பட இருக்கு. அஜித்குமாருக்குமே பத்மபூஷன் விருது அறிவிச்சிருக்காங்க. இதனால தமிழ் சினிமா ரசிகர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அஜித்துக்கு பலருமே வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. திரை பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள்னு பலருமே சோசியல் மீடியாவுல அஜித்துக்கு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் ஏகேவுக்கு முன்னாடி தமிழ் நடிகர்கள் யார் யாரெல்லாம் பத்மபூஷன் விருதை வின் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் அதிர்வுல தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதன்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் பத்மபூஷன் விருதை வாங்கினது யாரு அப்படின்னா நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். எஸ், 1984 ஆண்டு அவருக்கு பத்மபூஷன் விருதானது வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு வாங்கினது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கடந்த 2000 ஆண்டு தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருதானது வழங்கப்பட்டது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு 2014 ஆண்டு பத்மபூஷன் விருதானது வழங்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பிறகு மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருதானது வழங்கப்பட்டிருந்துச்சு. அதை தொடர்ந்து தான் இந்த ஆண்டு அஜித்குமார் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு. சரி, ஓகே, நீங்க உங்களோட பதிவு பண்ணுங்க. அடுத்ததா எந்த தமிழ் நடிகர் பத்மபூஷன் விருது அவார்டு வின் பண்ணுவாரு அப்படின்ற உங்களோட கணிப்பை